ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 17வது இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தவாறு இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்துடைய 17வது நாளில் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது பத்ர் போர் என்கின்ற ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே திருப்புமுனையாக அமைந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய அருளால் செய்த உதவியை, வெற்றியை நாம் இந்த நாளில நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். இந்த வெற்றி எப்படி கிடைத்தது என்றால், அன்றைய முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்ததனால் இறைவன் அங்கே தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லாஹ் என்ன வாக்குறுதி குர்ஆன்ல கொடுக்கிறான்? குல் அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை இந்த போரிலே அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் போருக்காக ஏற்பாடுகளை செய்கிறார்கள். பத்ர் போர் என்பது யதார்த்தமாக உருவாகிய ஒரு போர். ஒரு வாணிப கூட்டம், அபு சுஃபியான் என்பவருடைய தலைமையில வாணிப கூட்டம் ஒன்று சிரியாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த வாணிப கூட்டத்தை சந்திக்கத்தான், அவர்களை வழிமறிக்கத்தான் ரசூலுல்லாஹ் சென்றார்கள், தோழர்களோடு சென்றார்கள். ஆனால் அந்த வாணிப கூட்டம் கடந்து சென்று விட்டதனால் இந்த எதிரி படையை, மக்கத்து காபீர்களை களத்திலே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யதார்த்தமாக உருவான ஒரு போர் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நாட்டத்தை எதிரிகளை கருவறுக்க நாடி இந்த நிகழ்ச்சியை அவன் விரும்பியவாறு நடத்தி காட்டினான். இந்த போருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறாங்க. எப்படி நம்ம எதிரியை எதிர்கொள்வது என்று ஆலோசனை செய்கிறாங்க. கருத்துக்களை எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய கருத்தை கண்டுக்கவே இல்லை. பிறகு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதையும் ரசூலுல்லாஹ் கண்டுக்கல. காரணம் என்னவென்றால் அவர்கள் அன்சாரி தோழர்களுடைய கருத்தை தான் எதிர்பார்த்தார்கள். ஏனென்று கேட்டால், மதீனா என்பது அன்சாரி தோழர்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி. அவர்கள்தான் அந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள். முஹாஜிர்கள் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள். அதற்கு போரினால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதில் அதிகமாக பாதிக்கப்படுவர்கள் அன்சாரி தோழர்கள் தான். அப்படி என்று சொன்னால், இந்த அன்சாரி தோழர்கள் என்ன கருத்தில இருக்கிறார்கள் என்பதுதான், அவர்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்வது ஆவலாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இந்த எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த ஆலோசனை கூட்டத்திலே சொல்கிறார்கள். இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சத்திய சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள், அந்த கட்டுப்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு அன்சாரி தோழர் எழுந்து சொல்லுகிறார், ஈயானா இறுதி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய கருத்தை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா?
வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லவ் அமர்த்தனா அன் நுகூலுல் பஹ்ர ல அஹ்னாஹா அஹல்னாஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கள் குதிரைகளை கடலிலே செலுத்துமாறு எங்களுக்கு உத்தரவிட்டாலும் நாங்கள் அதற்கு அப்படியே கட்டுப்படுவோம். கடல்ல கொண்டு போய் குதிரை எப்படி செலுத்துறது? நம்ம செத்துருவோமே, அப்படிலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய குதிரைகளை கடலில் செலுத்துமாறு உத்தரவிட்டாலும் நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம். வலவு அமர்த்தனா அன் நல்ரிப அக்பாதஹா இலா பர்கில் இமாத், பர்கில் இமாத் என்று சொல்லப்படுகின்ற தூரமான பிரதேசத்திற்கு எங்கள் குதிரையுடைய பிடரியில் அடித்து செல்லுமாறு எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் அதற்கு அப்படியே கட்டுப்படுவோம். லா நகூலு கமா கால கௌமு மூசா, அல்லாஹ்வுடைய தூதரே, மூசாவுடைய சமுதாயத்தார் மூசா நபியிடத்திலே சொன்னார்களே அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபியிடத்தில் என்ன சொன்னது என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே அதை குறிப்பிட்டு காட்டுகின்றார். மூசா நபி அவர்கள் இஸ்ரவேலர்களை இறைவனுடைய அற்புதத்தால் கடலை பிளந்து காப்பாற்றி இன்னொரு பகுதிக்கு செல்லும் பொழுது அங்கே சில எதிரிகளுடன் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி போராட மக்களை அழைத்தார்கள். அழைக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், இதுஹப அன்த வ ரப்புக காத்திலா, நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று கொள்ளுங்கள், நாங்க போருக்கெல்லாம் வரமாட்டோம், எங்களால சண்டையெல்லாம் போட முடியாது, சண்டை போடணும்டா நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று போடுங்கள் என்று மூசா நபியுடைய சமுதாயம் சொன்னார்களே, அதை இங்கே குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபியிடத்தில் சொன்னது போல நாங்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம். வலா கின்னானு காத்திலு அன் யமீனிக்க வ அன் சிமாலிக்க வ பைன எதைக்க வ ஹல்ஃபிக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் உங்களுடைய முன்னாலும் பின்னாலும் இருந்து உங்களோடு சேர்ந்து நாங்கள் எதிரிகளோடு போராடுவோம் என்று அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை, இந்த தகவலை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் புன்னிறமாக மகிழ்ச்சியிலே சிவந்து போனது என்று ஹதீஸ்களை படிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்றாங்க. வெறுமனே 300 சொச்சு பேர் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு ஆயுத பலத்தோடு வாகன கூட்டத்தோடு பெரிய ஒரு செல்வத்தோடு வந்து கொண்டிருக்க எல்லா வசதியும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே முஸ்லிம்களுடைய நிலை என்ன? எந்த நிலையிலே சென்று அவர்கள் களத்தில் நின்றார்கள்? வெறுமனே 300 சொச்ச பேர். இதுபோல் ஒரு ரமலான் மாதம் நோன்பு வைத்த நிலையிலே அந்த ரமலானிலே ஏற்பட்ட பலவீனம், அந்த சோர்வு அவர்கள்ட்ட இருந்தது. எந்தவித வாகன வசதியும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. ஹிஜ்ரி 2 இந்த போர் நடக்கிறது. ஹிஜ்ரி 2 மதீனாவுடைய நிலை என்ன தெரியுமா? அந்த நேரத்திலே பஞ்சம் தலை விரித்தாடிய ஒரு ஆண்டு. சஹாபாக்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கிடையாது, உடுத்துவதற்கு உடை கிடையாது. மிகவும் சிரமமான காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பற்றி ஒரு நபி தோழர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். சஅத் பின் அபி வக்காஸ் என்கின்ற ஒரு அன்சாரி தோழர் இந்த சூழ்நிலையை குறிப்பிடும் பொழுது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல போர்க்களங்களை கண்டிருக்கின்றோம். எந்த நிலையில் என்றால், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவு எதுவுமே இருக்காது. எதுவுமே என்று சொன்னால், பேரித்தம்பழம் பாலைவனத்திலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பேரித்தம்பழம் கூட அவங்ககிட்ட கிடையாது, தண்ணி கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் பல போர்க்களங்களை ரசூலுல்லாஹ்வோடு சந்தித்திருக்கின்றோம். எங்களுக்கு பசி எடுக்கும் அந்த பாலைவன பெரு வெளியிலே எங்களுடைய வயிற்றை புரடி பசி எடுக்கும் பொழுது நாங்கள் எதை சாப்பிடுவோம் என்று சொன்னால், அந்த பாலை நிலத்திலே விளைந்திருக்கக்கூடிய நாணல் புற்களையும் அந்த கருவேல மரத்து இலைகளையும் பறித்து நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் என்ன நிகழும் என்று சொன்னால், நாங்கள் மலம் கழிப்போம், அது மனிதர்களுக்கு வருவது போல் வராது.
மனுஷன் சாப்பிடுற சாப்பாட்டை தின்றா தானங்க மனுஷனுக்கு வர மாதிரி மழை வரும். ஆடு மாடு திங்கிற இலை தலையை பசியின் காரணமாக சஹாபாக்கள் பறித்து தின்பார்களாம். அதனால் ஆட்டாம் குடுக்கன்னு சொல்லுவோமே, ஆடு குடுக்கப்படுவோமே, அந்த மாதிரி எங்களுக்கு மலம் வரும் என்று அந்த காலகட்டத்துடைய அந்த வறுமையை குறித்து ஒரு சஹாபி குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பதில் போர் நடக்கிறது. உண்ணுவதற்கு உணவு கிடையாது, வாகனம் கிடையாது, ஆயுதம் கிடையாது. அங்கே எதிரிகள் ஆயிரக்கணக்கிலே எல்லா விதமான ஆயுத பலத்தோடு. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே களத்தில வந்து நில்லுங்கள், அல்லாவுக்காக போயிடுங்கள் என்று சொன்னால் நம்மள மாதிரி ஈமான்ல பலவீனமா உள்ள ஆட்களாக இருந்தால் என்ன நிலை? ஆனால் சஹாபாக்கள் அதை யோசித்தார்களா? அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவதாக வாக்களித்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை களத்திற்கு அழைக்கிறார்கள், அவருக்கு முழுமையாக கட்டுப்படுவோம். இந்த போரிற்கு சென்றால் நம் உயிர் கூட போய்விடலாம், திரும்பி வருவோமோ வரமாட்டோம் நிச்சயம் கிடையாது. ஆனாலும் இறை தூதருடைய கட்டளைக்கு அடிபணிந்து அங்கே களத்திலே போய் நின்றார்களே, அந்த கட்டுப்பாட்டிற்கு இறை தூதருக்கு அவர்கள் கட்டுப்பட்டதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றி தந்தான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே இது பற்றி, நீங்கள் பதில் களத்திலே உங்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியை நினைத்து பாருங்கள். வானத்தில் இருந்து 3000க்கு மேற்பட்ட வானவர்களை இறக்கி அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான். அல்லாஹ் எப்படி வெற்றி கொடுக்கலாம்? நீங்க வெறும் 300 பேர் தான்ப்பா, அவன் 1000 பேர் இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்ச தெரியுமா? இவர்களை விட பலம் வாய்ந்த 3000 மாணவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செஞ்சானே, அதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டத்திலே இந்த பதில் களத்திலே செய்த உதவியை முஸ்லிம்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எப்படிப்பட்ட வெற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், நான் பதில் களத்திலே ஒரு காபிரை, ஒரு இறை மறுப்பாளனை விரட்டி சென்று என்னுடைய வாளால் அவனை வெட்டச் சென்றேன். ஆனால் அதற்குள் ஒரு சாட்டையை சுழற்றுவது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. அந்த எதிரி, அந்த இறை மறுப்பாளன் அப்படியே பூமியிலே மல்லாந்து விழுந்து இறந்து போனான். அவனுடைய மூக்கிலே சவுக்கால் அடித்த தழும்பை நான் பார்க்கிறேன். யார் செஞ்ச வேலை இது? வானவர்களை இறக்கி அவர்களை அல்லாஹ் கருவறுத்தான். அந்த போர்க்களத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிடரியிலே ஒட்டகத்துடைய மலக்குடலை வைத்து அவர்களை மூச்சு திணற செய்து அதை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள் எதிரிகள். மக்காவிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், கௌபத்துல்லாவிலே அதன் நினைவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த குறைசி காபீர்கள் என்ன செய்தார்கள்? ஒட்டகத்துடைய மலக்குடல் தான் அது எப்படி யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஆட்டுக்குடல்ல மலத்தோட பார்த்தீங்கன்னா ஆட்டை அறுத்து வெளியே போய் இவ்வளவு பெருசு வரும், மாட்டுக்குடல் இவ்வளவு பெருசு இருக்கும். அப்பனா ஒட்டகம் எப்படி இருக்கும்? மலக்குடல் இவ்வளவு பெருசு இருக்கும். அதை சுஜிதில இருந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய பிடரியிலே கொண்டு போய் வைத்து அந்த காட்சியை பார்த்து ஏளனமாக கை கொட்டி சிரித்தார். மூச்சு திணறி ரசூலுல்லாஹ் மூச்சு திணறுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த குடலை எடுத்து தூர வீசிவிட்டு ரசூலுல்லாவை காப்பாற்றினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி வாழ்ந்த மனிதர், மக்காவிலே மிகப்பெரிய தலைவராக அந்த சமுதாயமே அவர் அல்லமீன், அவருக்கு மிகச்சிறந்த எங்கள் மனிதர்கள் சிறந்தவர் என்று புகழாரம் சூட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களிடத்திலே ஓடி சென்று மிகப்பெரிய செல்வந்தராக அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சமுதாய பிரமுகராக மக்காவிலே வளர்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னதனால் எதிரிகளால் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாகினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மனசு தாங்கல, இப்படி செஞ்சிட்டானோ என்று சொல்லி அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். அந்த நேரத்தில் மக்காவில், யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்க, யா அல்லாஹ் இந்த உமையாவின் கலப்பை நீ பார்த்துக்க, யா அல்லாஹ் இந்த அபூ முஹைனை நீ பார்த்துக்க என்று யாரெல்லாம் அவர்கள் மீது மலக்குடலை வைத்து எள்ளி நகையாடி கை கொட்டி சிரித்தார்களோ அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தார்கள்.
இதே பதில் களத்திலே வரலாறு திரும்புகிறது. இந்த பதில் களத்திலே யார் அந்த மக்காவிலே ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட இழிவை ஏற்படுத்தி கை கொட்டி சிரித்தார்களோ அந்த மக்கத்து குறைசிகள் எல்லாம் வேறறிந்த ஈச்சம் பரம் போல் அந்த பதில் களத்திலே இறந்து கிடந்ததை நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாபி சொல்கிறார். எங்க வச்சு அடிக்கலாம் பாருங்க. இந்த பதில் போருக்கு பிறகுதான் உலகமே முஸ்லிம்களை பார்த்து வியந்தது. வெறும் 313 பேர் எப்படி ஆயிரக்கணக்கான ஆயுதம் பலம் பொருந்தியவர்களை வெற்றி கொள்ள முடியும்? இது உலகத்திலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு உலகத்திலே நாட்டுக்கு நாடு போர் நடக்குது பாருங்க. இதிலே வெற்றியை தீர்மானிப்பது எது? யாரிடத்திலே அதிகமாக ஆயுத பலம் இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இந்த காலத்தில் இருக்கிறது. அதனால தான் அமெரிக்கா ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எல்லா சின்ன நாடுகளையும் மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இன்னைக்கு இந்தியாவை கூட அதிகாரம் போடுறான். ஏன்னா 30 நாளைக்கு ரஷ்யாவில் நீ என்ன வாங்கிக்க, பெட்ரோல் வாங்கிக்கிறான், இவனும் சரி வாங்கிக்கிறான். இந்த அளவுக்கு மிரட்டுறதுக்கு என்ன காரணம்? அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. ஆயுத பலம் இன்றைக்கு வெற்றியை தீர்மானிக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஆட்களின் எண்ணிக்கை தான் வெற்றியை தீர்மானிக்கும். 1000 பேர் எப்படி 300 பேர் வெல்ல முடியும்? 3 பேராக சேர்ந்து 3 காபிராக சேர்ந்து ஒரு முஸ்லிமை அமுக்கி பிடித்தால் முடிஞ்சிச்சு கதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தி காட்டினானே, அதற்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து உலகத்தில் அன்றைக்கு இருந்த வல்லரசுகளை எல்லாம் இந்த முஸ்லிம்கள் வீழ்த்தினார்கள். அன்றைக்கு ரோமா பேரரசு, பாரசீக பேரரசு என்ற 2 வல்லரசுகள் எல்லாரையும் அன்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வல்லரசாக ரசூலுல்லாஹ் காலத்திலேயே உருவாகியது. எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயரை 1 மாத கால தூரத்திற்கு பிரயாணம் செய்து போகின்ற தூரத்திற்கு அப்பால் இருப்போம் கேட்டால் கூட அவனுக்கு ஒரு அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். முகம்மது வருகிறார், முஸ்லிம் படைகள் வருகிறது என்று சொன்னால் எதிரிகளுக்கு ஒரு நடுக்கத்தை 1 மாத கால தூரத்திற்கு அப்பால் இருப்பானே அவனுக்கு ஒரு பயம் கலந்த மரியாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி எனக்கு அருள் செய்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த உதவி எப்படி கிடைத்தது? இந்த வெற்றி எப்படி கிடைத்தது? அவர்களுடைய வீரத்தினாலா, பொருளாதார பலத்தினாலா, ஆயுத பலத்தினாலா, ஆட்கள் பலத்தினால் இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம். அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே இந்த உலகத்தில் எவருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று இந்த அடிப்படையில நின்றாங்க பாருங்க. அதுதான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து உலக வல்லரசுகளை எல்லாம் வீழ்த்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்தான். இந்த அருள் அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தார். இதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அரசாங்கமாக உருவாக்கி விட்டு போனார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இதே போல சஹாபாக்கள் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படுத்த நடந்ததனால் பல நெருக்கடியான சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படும் பொழுது கூட அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த அம்சத்திற்காக அல்லாஹ் அந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு அருள் புரிந்து உதவி செய்தால் அது சம்பந்தமான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை உரையிலே காண்போம். ஆசிரியர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.